அசிங்கப்பட்ட எஸ்பி வேலுமணி அதிர்ச்சியிலே எஸ்பி வேலுமணி தரப்பு. நண்பர்களே, நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியா, எஸ்பி வேலுமணியா, சி.வி. சண்முகமா என்ற இந்த பிரச்சனை தற்போது எடப்பாடி பழனிசாமியா, சி.வி. சண்முகமா என மாறியிருக்கிறது. அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பு நேற்று தினம் அதிமுகவுடன் இணைந்து விட்டார்கள். அதிமுக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரும் சமரசமாயிருக்கூடிய அந்த வேளையிலே சி.வி. சண்முகம் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். சி.வி. சண்முகத்தை உதறிவிட்டுத்தான் நமது எஸ்பி வேலுமகள் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் வந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எஸ்பி வேலுமணிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது நடந்திருப்பதாகும். சி.வி. சண்முகம் எஸ்பி வேலுமணியின் மீது பழியை போட, எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகத்தின் மீது பழியை போட இந்த பிரச்சனை முட்டியதன் காரணமாகத்தான் தற்சமயம் அதிமுகவிலே நமது எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஆதரவுகளை கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது வேலுமணி மற்றும் சண்முகம் அணியில் இருந்த 5 அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி இணைந்துட்டாங்க. மேலும் 4 எம்எல்ஏக்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. இதனால் வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அணிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியிடம் சரண்டர் ஆயிருக்காங்க. வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் நேற்று எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திய பின்புதான் இந்த இணைப்பு விழா என்பது நடந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் இதில் சி.வி. சண்முகம் பயங்கர கோபம் அடைந்திருக்கிறார். எல்லா பிரச்சனையும் உங்களால் தான், எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு திட்டத்திலிருந்து உறுதியாக இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் பக்கம் சாய்ந்தது தவறாகிவிட்டது. நாம் திட்டங்களை அனைத்தும் தோல்வியடைய நீங்கள் தான் என காரணம் என சி.வி. சண்முகம் எஸ்பி வேலுமணியை பார்த்து கூறியிருக்கிறார். இதற்கு வேலுமணியும் கடும் கோபமடைந்து எல்லோரும் சேர்ந்துதானே முடிவு செய்தோம். கடைசியில் என்னை மட்டும் குற்றம் சொல்வது நியாயம் கிடையாது. அங்கே சும்மா இருந்தவர்களை தூண்டிவிட்டதே நீங்கள் தான். நீங்கள் இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் அதிமுகவிலே வந்திருக்காது என விமர்சனம் செய்திருக்கிறார். இருவரும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட சீனியர்கள் வந்து நமது அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் தலையிட்டு சமாதானம் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு நிலை மட்டும் போதும் என சொல்லி இருக்கிறார். ஆனால் எஸ்பி வேலுமணி ஆதரவுகளை கொடுத்தால் பதவிகள் கிடைக்கும் என அங்கே ஆதரவுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அனைவரும் சேர்ந்துதான் ஆதரவுகளை கொடுக்கிறாங்க. இறுதியிலே பிரச்சனை என்பது வரக்கூடிய சூழ்நிலையிலும் சி.வி. சண்முகம் உன்னால் தான் கெட்டு போய்விட்டது, எடப்பாடி பழனிசாமியை சரியான முறையில் இருந்தால் நீக்கி இருக்கலாம், நீ சரியில்லாத காரணம் தான் என நமது சி.வி. சண்முகம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதற்கு நமது எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சேர்ந்துதானே முடிவெடுத்தோம், நீங்கள் பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தால் அதிமுகவாக இருந்திருக்கும், உங்களால் தான் இவ்வளவு பிளவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்ததும் நீங்கள் தான் காரணம், அதிமுக நாம் வெளியேறியதற்கு காரணமே நீங்கள் மட்டும்தான் என சி.வி. சண்முகத்தை பார்த்து எஸ்பி வேலுமணி கூறியிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சி.வி. சண்முகம் மீண்டும் அதிமுக இணைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக தன்னுடைய விருப்பங்கள் ஒன்றாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.